அதாவது நமது இந்தியா தாய்நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சிங்க, நம்ம அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாய்மார்கள். நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு அவப்பெயர் நம்ம சகோதரிகளை பற்றியோ நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றியோ யாராச்சும் பேசினா நம்ம சும்மா விட்டுருமா? அது மாதிரி தான் சினிமாவில் இன்னைக்கு அவங்க திரிஷா மேடம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகை. திருப்பாச்சி திரைப்படத்தில் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன். அவ்வளவு மரியாதையான பெண் அவங்க. அப்போ நான் புது நடிகர். நான் போனோன்னே டெய்லி கேட்பாங்க, என்னென்ன சாப்பிட்டீங்களாண்ணே, எப்படின்னா இருக்கீங்க, உங்க வீட்டிலலாம் எப்படின்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பட்ட ஒரு மனிதர், மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகை. அவங்கள பற்றி பல்வேறு இடத்துல இருந்து அவதூறு பேச்சு பேசுறாங்க, அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க. இது உண்மையா கண்டிக்கத்தக்கது. யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு பொண்ணை கேவலப்படுத்துறது ரொம்ப தப்பு. அது கேவலப்படுத்தி பேசக்கூடாது. அது அவங்களுக்கு உரிமை கிடையாது. உங்க வீட்டில் உங்க பொண்ணை பத்தி யாராச்சும் தரக்குறவா பேசினா நீங்க விட்டுருவீங்களா? அதான் நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே சினிமா நடிகன்ட்டு இல்ல, யார் எந்த பொண்ணை பத்தியும் யாரும் தரக்குறவா பேசாதீங்க. அது உங்களுக்கு அருகதை கிடையாது, உங்களுக்கு உரிமை கிடையாது அதுக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். திரிஷா மேடம் அவர்களை பற்றி யார் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக தமிழக அரசு இது தலையிட்டு அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு உண்டான நீதியை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க பேருக்கும் புகழுக்கும் கலங்க வராம அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கறது இந்த நேரத்தில் நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.